உன்னால நான் செத்துருவேண்டா என்ன விடு அப்படின்னு சொன்னாலும் இது மட்டும் நம்ம லைஃப் விட்டு போகாது. என்ன அப்படின்னா இவங்கதான், வேற யாரு? இந்த மேகி மட்டும் எப்படிதான் நம்ம லைஃபுக்குள்ள வந்தான்னு தெரியல. ஆனா எல்லாரோட லைஃப்லயும் இப்ப வரைக்கும் இருக்கான். சின்ன வயசு டு பெரியவங்க வரைக்கும் இந்த மேகினா உயிரா இருக்கு. ஏன்னு தெரியல. அதோட டேஸ்ட் வந்து நம்ம நாக்குல ஊத்துச்சுன்னா போவே மாட்டேங்குது. அப்படி ஒரு டேஸ்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 நிமிஷத்துல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் 2 நிமிஷத்துல எல்லாம் ஆகாது. ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பண்ணிடலாம். மேகி டக்குனு இன்ஸ்டன்டா பண்ணிடலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட் போனாலே வந்து ஒரு பெரிய மேகி பாக்கெட் எடுத்து நம்ம வந்து பக்கெட்ல போடுவோம். அந்த விஷயம் தான் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு. இது வந்து நிறைய டாக்டர் சொல்லிட்டாங்க, இது சாப்பிட்டா கேன்சர் வரும்பா, அது வரும்பா, இது வரும்பா, நிறைய இது சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அதெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். ஏன் அப்படின்னா இதுதான் காரணம். டக்குன்னு நம்ம சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா படுத்து தூங்கலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடலாம். இந்த மேகியை மட்டும் அடிச்சு துரத்திட்டோம்னா நம்ம லைஃப்ல நம்ம கொஞ்சம் ஹெல்தியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னதான் நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு, அந்த ஃபுட்டு, இந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் இந்த மேகி தான் நம்ம லைஃப்ல இருக்க பெரிய வில்லை. அதனால வந்து மேகிய பார்த்து சாப்பிடுங்க. கண்டினியூஸா எடுத்துக்காம எப்பயாச்சும் ஒரு டைம் சாப்பிட்டா நல்லது. யாருக்கெல்லாம் இந்த மேகி ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.